ஓகே சார். ஓகே. அப்ப இன்னொன்னு வந்து நம்ம பேசுன மாரி ஆல்கஹாலோட டவுன் சைட்ஸ் நம்ம இக்னோர் பண்ண முடியாது. ஏன்னா வெரி ஸ்ட்ராட்டஜிக்கலி தான் ஆல்கஹால் எடுக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி மிஸ் ஆகி நம்ம கண்ட்ரோல் இல்லாம ஒரு 2 ட்ரிங்க் மேல போனாலே அகைன் நம்ம பிரெயின் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. நம்ம அட்டென்ஷன் நம்ம கையில இருக்காது. வாண்டர் ஆகும் பிரெயின். வாண்டர் ஆகுறதே நமக்கு தெரியாது. அந்த வாண்டர் ஆகுறதுல என்னதான் கிரியேட்டிவ் சொல்யூஷன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாலும் அதை நோட் பண்ற மெட்டா அவேர்னஸ்ல நம்ம இருக்க மாட்டோம். ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி அ டவுன் சைட். இன்னொன்னு வந்து இன்னொன்னு இன் ப்ராக்டிஸ்ல என்னன்னா ஒன்லி ஃபார் வெரி செலக்ட் டாஸ்க்ஸ், ரொம்ப வெரி செலக்ட் டாஸ்க்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஆல்கஹால் வந்து கன்சியூம் பண்றது ஒர்த்து. இப்போ எண்ட் ஆஃப் த டே ஈவினிங் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து ஒரு பிரெயின் ஸ்ட்ராமிங் தேவைப்படுது அப்படின்னா அப்ப வந்து நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா கொஞ்சம் ஆல்கஹால் எடுக்கிறது, ஒரு ஒரு சிப் எடுத்துட்டே நம்ம பிரெயின் ஸ்ட்ராம் பண்றது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா வந்து எண்ட் ஆஃப் த டே உங்களோட ஏன்னா இட் டிக்ரீசஸ் கண்ட்ரோல் ஓவர் யுவர் அட்டென்ஷன். ஸோ நம்ம வந்து நமக்கு இன்ஹிபிஷன்லாம் எதுவும் இல்லாம கொஞ்சம் அப்படியே செட்டில்டா நம்ம கிரியேட்டிவ் சைடை நம்ம ஆஃப் த பிரெயினை ட்ரிகர் பண்ண முடியும். ஆஹ் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நம்ம ஆல்கஹால் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா வி பாரோ எனர்ஜி அண்ட் ஹாப்பினஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் டே. அதாவது என்னன்னா அப்போதைக்கு நல்லா இருக்கும். பாரோ எனர்ஜி அண்ட் ஹாப்பினஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் டே அப்படின்னா இது ஒரு ஃப்ரேஸ். என்ன அப்படின்னா டெம்பரரி ஹாப்பினஸ் கொடுக்கும், பட் ஃபியூச்சரிஸ்டிக்கா நமக்கு அது அவ்வளோ பெனிஃபிஷியலா இருக்காது. அப்போதைக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி சில சமயம் வந்து என்னைக்காவது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அவுட் பண்ணும்போது ரொம்ப நாள் பார்க்கல அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஆல்கஹால் எடுக்கிறது வந்து இட் இஸ் ஓகே. பட் ஆக்சுவலி ஆல்கஹால் எடுக்கும்போது அப்பதான் உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்கா இருக்குமே ஒழிய அடுத்த நாள் உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷிங்கா இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இட் இஸ் ஆஃபன் நம்ம அதை பண்றது வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆல்கஹால் எடுக்கும்போது வெரி ஸ்ட்ராட்டஜிக்கலி பண்ணுங்க, ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்ணுங்க. எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ரேர் டைம் வேற உங்களுக்கு வந்து ஆக்சுவலி மைண்டை வந்து கொஞ்சம் இன்ஹிபிஷன்ல இருந்து வெளியில கொண்டு வந்து ஃப்ரீயா ரோம் பண்ண விடணுமோ, அண்ட் அடுத்த நாள் உங்களுக்கு வந்து இது எதர் எதர் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கோ இல்லை ஒரு பிளான்ஸோ இல்லாதப்போ அடுத்த நாள் ரியலி கொஞ்சம் ஒரு ஹெக்டிக் டே இல்ல அப்படிங்கிற ஸ்டேட்ல மட்டும்தான் நீங்க இந்த ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணணும். ரொம்ப வெரி ஸ்ட்ராட்டஜிக்கலி பண்ணணும் அப்படின்றாரு. ஸோ திஸ் இஸ் வித் ஆல்கஹால். அடுத்து கெஃபீனுக்கு போறாரு. கெஃபீனும் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா தான் கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறாரு. மேனேஜிங் அட்டென்ஷனுக்கு வரும்போது கேஃபின் வந்து அப்படியே ஆல்கஹாலுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிறாரு. ஆல்கஹால் என்ன பண்ணும், நம்மள ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். கேஃபீன் வந்து நம்மள ஹைப்பர் ஃபோக்கஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். கெஃபின் வந்து மென்டல் அண்ட் பிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுது 3 விதத்துல. ஒன்னு என்ன அப்படின்னா டீபென்ஸ் அவர் ஃபோக்கஸ். அந்த நம்ம என்ன டாஸ்க் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த டாஸ்க் சிம்பிளோ காம்ப்ளெக்ஸோ நம்மளோட அட்டென்ஷனை நேரோ பண்ணி நம்ம அந்த டாஸ்க் மேல ஹைப்பர் ஃபோக்கஸ் பண்றது வந்து ரொம்ப ஈஸி பண்ணி விட்டுரும். பட் காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் இஸ் டிஃபிகல்ட் அப்படிங்கிறாரு. அடுத்து வந்து வி பர்சிவியர் கெஃபின் எடுக்கும்போது எஸ்பெஷலி லாங் டாஸ்க்கு, ஒரு மாதிரி டிடிஎஸ்ஸானா ரொம்ப கஷ்டமா போயிட்டே இருக்கு, லாங்கா போயிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம காஃபி எடுத்துக்கும் போது நம்ம எவ்வளவு டயர்டா டல்லா இருந்தா கூட அந்த அந்த வேலையை முடிக்கிறதுக்கான டிட்டர்மினேஷனை வந்து இந்த கஃபைன் பூஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து இட் இம்ப்ரூவ் ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதாவது ஓகே இது வந்து எப்படின்னா நம்ம ஃபோக்கஸை சிம்பிள் டாஸ்கோ காம்ப்ளெக்ஸ் டாஸ்கோ நம்ம ஃபோக்கஸை நேரோ டவுன் பண்ணி ஒரு ஃபோக்கஸ்ல சரி ஒரு டாஸ்க்ல உட்கார வைக்கிறதுக்கு இந்த காஃபி ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் அப்புறம் அந்த உட்கார்ந்த டாஸ்க் ரொம்ப கஷ்டமா டிடிஎஸ்ஸா ரொம்ப நேரம் இழுக்குதுனாலும் நமக்கு எந்திரிச்சு வேற வேலை பண்ணலாம்னு தோணும். பட் ஆனா அந்த காஃபி எடுக்கும்போது அந்த வேலையை முடிக்கிற டிட்டர்மினேஷன் இது கொடுக்கும். மூணாவது அந்த வேலையை பண்றதுலயும் பர்ஃபார்மன்ஸையும் இது இன்க்ரீஸ் பண்ணுது. குவிக் ரியாக்ஷன் டைம் கொடுக்குது, ப்ராப்பர் மெமரி கொடுக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 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 ஜிக்ஸ் ஒரு ஒரு பசில் சால்வ் பண்ற மாதிரி தான். ஸோ பசில் சால்வ் பண்ணும்போது டக்கு டக்குன்னு விஷுவலா பாக்குறீங்க, அங்க ஆல்ரெடி பார்த்த பீசஸை ஞாபகம் வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு எடுத்து அடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் நமக்கு வந்து இந்த கெஃபின் ஹெல்ப் பண்ணுது. அதாவது எப்படின்னா பட் ஆனா இந்த எஃபெக்ட் எல்லாமே 200 mg ஆஃப் கெஃபின்ஸ் வந்து நம்ம பாடியில எடுக்கிற வரைக்கும் தான். அந்த 200 mg கிராஸ் பண்ணி போகும்போது
எஸ்பெஷலி அமௌண்ட் கிரேட்டர் தென் 400 மில்லிகிராம் எல்லாம் போகுது அப்படின்னா நம்ம வந்து ஆன்சியஸா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருவோம், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் குறைய ஆரம்பிச்சிரும். 200 மில்லிகிராம்ஸ் ஆஃப் கெஃபைனை கிராஸ் பண்ணும்போதே குட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆல்கஹால் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சு அதோட டவுன் சைட்ஸ் மேல வர ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறாரு. ஆவரேஜா சிங்கிள் கப் ஆஃப் காஃபில வந்து அரௌண்ட் 125 மில்லிகிராம்ஸ் ஆஃப் கெஃபைன் இருக்குங்கிறாரு. அகைன் அவர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாருமே கெஃபைனுக்கு ஒரு பாடியும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ரியாக்ட் பண்ணும். சிலருக்கு வந்து அதை ஈஸியா மெட்டாபாலைஸ் பண்ணிடும் பாடி, அவங்களுக்கு வந்து ஹை டாலரன்ஸ் இருக்கும். சேம் டைம் சில மற்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எடுத்த உடனேவே அவங்களுக்கு பாடி வந்து ஷிவர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பாடிக்கு பாடி அந்த கெஃபைனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது, எப்படி அந்த கெஃபைனை வந்து பாடி மெட்டபாலைஸ் பண்ணுது அப்படிங்கிறது, மெட்டபாலைஸ்னா எப்படி அது வந்து அதை கன்சியூம் பண்ணிக்குது அப்படிங்கிறது வந்து டிஃபர் ஆகும். பட் ப்ரொடக்டிவிட்டி அட்வைஸ்ன்னு வரும்போது இம்ப்ளிமெண்டிங் இண்டிவிஜுவல் டாக்டிக்ஸ், அதாவது என் பாடிக்கு ஆல்கஹால் எப்படி ரியாக்ட் ஆகும், நான் எத்தனை ரவுண்டுக்கு அப்புறம் என்ன ஆவேன், என் பாடிக்கு கெஃபைன் ரியாக்ட் ஆகும், நான் என்ன டைம்ல கெஃபைன் எடுத்தா என் பாடி அதை மெட்டபலைஸ் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம அவேர்னஸ்ல கொண்டு வரணும், நமக்கு அவேர்னஸ் வரணும். அவேர்னஸ் வந்து அதுக்கப்புறம் அது எவ்வளோ நல்லா நமக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து கீ. ஸோ நம்ம ரேண்டமா போய் ஆல்கஹால் எடுத்துக்கிறதோ ரேண்டமா காஃபின் எடுத்துக்கிறதோ கீ கிடையாது. நம்ம பாடிக்கு என்ன டைமிங்க்கு என்ன டாஸ்க்கு என்ன இன்டென்ஷனோட எடுக்கிறோங்கிறத டிசைட் பண்ணிட்டு அவேர்னஸோட பண்றதுதான் கீ அப்படிங்கிறாரு. இன்னொன்று வந்து இதெல்லாம் மென்டலா கெஃபின் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுங்கிறது. பிசிக்கலாவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹாட் கண்டிஷன்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது, அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடியும் நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது வர பெயின் டாலரன்ஸையும் கெஃபின் கொஞ்சம் பெயின் டாலரன்ஸ், இந்த வலியை டாலரேட் பண்ணி அப்படியே எக்ஸசைஸ் கண்டினியூ பண்றதுக்கும் கேஃபின் வந்து உங்க பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறாரு. ஜஸ்ட் லைக் ஆல்கஹால், கேஃபினும் வந்து டிராபேக்ஸ் இல்லாம கிடையாது. நீங்க வந்து ஒரு ஹெல்தி கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுத்தா கூட, சுகர் இல்லாம பிளாக் டீ, கிரீன் டீ அந்த மாதிரி எடுத்தா கூட ஸ்டில் உங்க பாடி வந்து கெஃபைனை வந்து உங்களோட உங்களோட பாடியில இருந்து கெஃபைனை வெளியில தள்ளும் போது உங்க எனர்ஜி வந்து டவுன் ஆக தான் செய்யும். சிலருக்கு வந்து அது 5 மணி நேரத்துல நடக்கும், சிலருக்கு அது 7 மணி நேரத்துல நடக்கும். பட் டெஃபினட்டா வென் பாடி வந்து அந்த கேஃபைனை வந்து மெட்டபாலைஸ் பண்ணி உங்க சிஸ்டத்துல இருந்து வெளியில தள்ளும் போது உங்க எனர்ஜி டவுன் ஆகும், உங்க ப்ரொடக்டிவிட்டி குறையும். இன்னொன்னு வந்து கேஃபைன் கேன் ஆல்சோ உங்க தூக்கத்தையும் அது டிஸ்டர்ப் பண்ணும். அப்படி தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும்போது நெக்ஸ்ட் டே நீங்க வந்து கம்மி ப்ரொடக்டிவா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அகைன் அவங்கவுங்க பாடிக்கு தகுந்த மாதிரி என்ன டைமுக்கு நீங்க கேஃபைன் எடுக்கலாம், என்ன குவான்டிட்டி எடுக்கலாம், அது உங்களை எந்த அளவுக்கு என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறோம். ரேண்டமா ஒரு கேஃபியும் ஆல்கஹாலும் எடுக்கக்கூடாது. ஸோ நான் வந்து இன்னைக்கு இந்த டாஸ்க்ல ஒரு கிரியேட்டிவா ஒரு சொல்யூஷன் வரணும். ஸோ நாளைக்கு எந்த ஒரு டிடிஎஸ் டாஸ்க்கும் இல்லை. ஸோ இன்னைக்கு ஈவினிங்கா நான் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணும்போது 1-2 சிப்ஸ் மட்டும் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலா ஆல்கஹால் எடுக்கணும். ஆல்கஹால் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹை லெவல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா பர்பஸே கிடையாது. என்ன கிரியேட்டிவ் சொல்யூஷன் வந்தாலும் நம்ம பென் எடுத்து நோட் பண்ண கூட முடியாது. அகைன் கேஃபைனும் வரும்போது நான் இப்போ என்ன ஒர்க் பண்ண போறேன், இதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சா, இது இப்போ காஃபி குடிச்சா என் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுமா, ஓகே மார்னிங் நான் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி என்ன சொல்றது, ஒரு அவங்கவுங்க பாடிக்கு தகுந்த மாதிரி என்ன நீடோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த யூஸ் ஆஃப் கேஃபைன் அண்ட் ஆல்கஹாலை நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். இன்னொன்னு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் காஸ், ஆமா இந்த மாதிரி ரெண்டுக்குமே டவுன் சைடு இருக்கிறதுனால நிஜமாவே உங்களுக்கு ஒரு மென்டல் அண்ட் பிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் எப்ப தேவைப்படுதோ அப்ப மட்டும் நீங்க கெஃபைன் எடுக்கிறது தான் அட்வைசபிள் அப்படிங்கிறாங்க. ஓகே, இது வந்து ரொம்ப லேட், ஐ மீன் அந்த ஒரு நாள்ல ரொம்ப லேட்டா கெஃபைனை கன்சியூம் பண்ண வேணாம் அப்படின்றாரு. ஏன்னா அப்படி இருந்தாலும் கன்சியூமர் கொஞ்சமா கெஃபைன் கன்சியூம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. எஸ்பெஷலி வென் நெக்ஸ்ட் டே வந்து நீங்க ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ் பண்ணணும், இல்ல ஜிம்முக்கு போகணும், நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கேஃபைனை ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இன்னொன்னு வந்து நீங்க காலைல எந்திரிச்ச உடனே ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு பதிலா நீங்க ஒர்க்குக்கு போற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ஒர்க்குக்கு போகும்போது நீங்க ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்க.
பட் அந்த அந்த ஒர்க்குக்கு போகும்போது காஃபி கூட பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ரொடக்டிவ் டாஸ்க் பண்ண போறோம். நம்ம வந்து ஒரு மீட்டிங்கை பிச் பண்ண போறோம். ஒரு மீட்டிங்ல வந்து நம்ம ஒரு பிச்சிங் பண்ண போறோம். நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா பிரெயின்ல இருக்கணும். ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். குவிக் ரெஸ்பான்ஸ் டைம் இருக்கணும். ஏன்னா அந்த பிச் மீட்டிங்ல கேள்வி கேட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த மாதிரி டைம்ல நீங்க ஒர்க்குக்கு போறதுக்கு முன்னாடி காஃபியை குடிச்சிட்டு போங்க. இதே வந்து நீங்க காலைல போன உடனே ஒரு டீமோட ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் மீட்டிங் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. காலைல போன உடனே அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாஸ்க் அப்படின்னா, இந்த 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 டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் கஃபே குடிங்க. ஏன்னா வந்து அகைன் நீங்க காஃபி குடிக்கும் போது நீங்க ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்கு தான் போவீங்க. ஸோ அதே பிரெயின் ஸ்டார்மிங்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் மோடு தேவைப்படும். ஸோ ஸோ நீங்க இந்த செஷனுக்கு அப்புறம் காஃபி குடிங்க. ஸோ தட் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்றாரு. எகைன் இது ஸ்ட்ராட்டஜி தான். அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு எப்ப எந்த காலைல எந்த உடனே குடிக்க வேணாம். ஒரு ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி குடிங்க. அதுவும் ஹைப்பர் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாஸ்கா இருந்தா குடிங்க. ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாஸ்கா இருந்தா அது ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் முடிஞ்சு நீங்க குடிங்க. ஸோ இது வந்து ஆல்கஹால் அண்ட் கெஃபேனை எப்படி நமக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலா யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கறது தான் இவ்வளவு நேரம் பார்த்தது. இப்ப அடுத்து வந்து ஓப்பன் ஆஃபீஸஸ்ன்னு சொல்லிட்டு, ஓப்பன் ஆஃபீஸஸ்னா என்னன்னா, ஐ மீன் எல்லாருமே ஓப்பனா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடம். ஒரு 50-100 பேர் ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடியது தான் ஓப்பன் ஆஃபீஸஸ். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஒர்க் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆஃபீஸஸ் இருக்கு. சிலர் எப்படின்னா எல்லாமே ஓப்பனா காமனா இருப்பாங்க. சிலருக்கு வந்து நிஜமாவே வந்து ஒரு தனி ஸ்பேஸ்ல இருந்தாதான் ப்ரொடக்டிவிட்டி வரும். ஸோ இது வந்து எப்படின்னா நமக்கு காமனா கண்டிப்பா ஒரு எல்லாருக்கும் ஒரே மாதிரி நீட் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் டெஃபினட்டா என்ன நீட் இருந்துச்சு, என்னென்ன நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணா எந்த எம்ப்ளாயிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா நம்ம மைண்ட்ல வச்சாகணும் அப்படின்னு சொல்றாரு. மெனி ஆஃபீஸ் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் பிளான் தான் அடாப்ட் பண்றாங்க. பட் ஃபோக்கஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டின்னு வரும்போது ஓப்பன் ஆஃபீஸ் வந்து மிக்ஸ்டு பேக் தான். அதாவது சில சமயம் ஃபோக்கஸ் இருக்கு, சில சமயம் ஃபோக்கஸ் இல்லை, சில சமயம் ப்ரொடக்டிவா இருக்காங்க, சில சமயம் ப்ரொடக்டிவா இல்லை அப்படிங்கிறது தான் ஓப்பன் ஆஃபீஸஸோட டிராபேக். என்னன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒர்க் என்விரான்மெண்ட் வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து எனக்கு ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க. இதே வந்து என்விரான்மெண்ட்ல வந்து என்னோட கண்ட்ரோல் ரொம்ப லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா நம்மளோட ஃபோக்கஸும் கம்மியா தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதுல வந்து ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஓப்பன் ஆஃபீஸ்ல, ஒரு ஓப்பன் என்விரான்மெண்ட்ல, ஒரு ஓப்பன் ஆஃபீஸ்ல எல்லாம் பாத்தீங்க, வேர் என்விரான்மெண்ட் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல அப்படிங்கிற என்விரான்மெண்ட்ல நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணும்போது நம்மள நார்மலா ஒர்க் பண்றதை விட 64% மோர் ஆஃபன் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிப்போமா. ஓகே, இப்போ 1 மணி நேரம் தனி ரூம்ல உட்காந்து நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா ஓகே. அதே 1 மணி நேரம் என்விரான்மெண்ட் என்னோட கண்ட்ரோல் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்து நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா, தனி ரூம்ல உட்காந்து ஒர்க் பண்றதை விட அந்த அந்த ஓப்பன் என்விரான்மெண்ட்ல 64% மோர் ஆஃபன் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளை இன்டரப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இன்டரப்ஷோட ரெசிடியூஸும் நம்ம மைண்ட் ஓடிட்டு இருக்கும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸும் அதிகமா இருக்கும். ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிறது இட் கேன் சீரியஸ்லி அண்டர் மைண்ட் யுவர் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றாரு. அது எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து லாட் ஆஃப் ஃபோக்கஸ்டு ஒர்க் பண்ணணும், நிறைய ஃபோக்கஸ்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த ஓப்பன் ஆஃபீஸ் 100% உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை குறைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்றாரு. பட் இன்னொரு சைடு ஓப்பன் ஆஃபீஸ் அதுக்கான பெனிஃபிட்ஸும் இருக்கு. என்ன அப்படின்னா அதாவது ஒரே ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட்ல ரொம்ப நேரம் ஒர்க் பண்றதுக்கு இந்த ஓப்பன் ஆஃபீஸ் செட்டப் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். த ரீசன் என்ன அப்படின்னா நம்ம கொலீக்ஸ் வந்து மோர் ஆஃபன் வந்து நம்மளை இன்டரப்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஒரு சைடு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதுலதான் ஸ்டக் ஆயிருக்கோமா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா, பிகாஸ் தி அப்சர்வர்ஸ் நம்ம வந்து எப்படி எந்திரிக்கிறோம், போறோம், எப்போ பிரேக் எடுக்கிறோம், எப்போ வந்து பிரேக் ஆகுறோம், எப்போ வந்து நம்ம ஒரு ஃபோன் கால் பேசிட்டு வர்றோம், ஃபோன் கால் பேசிட்டு வந்து என்ன மைண்ட் செட்ல உட்காடுறோம், இது எல்லாத்தையுமே எப்போ நம்ம எந்திரிச்சு வேற ஏதோ ஒன்று கம்ப்ளீட் பண்றோம். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொலீக்ஸ் நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணிட்டு அவங்க வந்து கன்சிடரேட்டாவும் இருப்பாங்க. கன்சிடரேட் அப்படின்னா ஓகே என்ன பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ சப்போர்ட் தேவைப்படுமா, சப்போர்ட் தேவைப்படாதா அப்படின்னு சொல்லி நம்மள வந்து கொஞ்சம் நம்மளை பத்தியும் கேர் பண்ணுவாங்க.
ஸோ இதனால வந்து என்ன அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்ல ரொம்ப நேரம் பண்றதுக்கான மோட்டிவேஷனை நேச்சுரலாவே ஓப்பன் ஆஃபீஸ் செட்டப் கொடுக்கும். ஸோ வந்து ஸ்விட்சிங் பிட்வீன் த டாஸ்க் வந்து நமக்கு ஆக்சுவலி நிறைய ஒரு பிளாக் தான். பெரிய டாஸ்க் பண்ணிட்டு இருக்கோம், அதை விட்டுட்டு நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி இன்னொரு டாஸ்க் பண்றோம்னா 2 டாஸ்க்குமே பண்ணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டைம் அண்ட் எனர்ஜி டு ரீஃபோக்கஸ் எல்லாமே ஒரு சேலஞ்ச் தான். பட் ஒரு டீமா ஒர்க் பண்ணும்போது அந்த டீமோட சேர்ந்து ஒரு லாங் ப்ராஜெக்ட் பண்றது வந்து ஓப்பன் ஆஃபீஸ்ல ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நீங்க என்ன கேட்குறீங்களோ அதுக்கு ஆன்சர் உடனே கிடைக்கும். இம்மிடியட்டா நம்ம ஹெல்ப் எடுத்துக்கலாம். எஸ், இமீடியட்டா நம்ம ஹெல்ப் எடுத்துக்கலாம், மற்றவங்கள்ட்ட இருந்து டக்குன்னு இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம், ஈஸியா கொலாபரேட் பண்ண முடியும். ஸோ இந்த குவிக்னஸ், இந்த என்ன சொல்றது, அதாவது நம்ம வந்து நம்ம ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து அப்படியே ஒரு வேக்யூம்ல கிடையாது. வேக்யூம் அப்படின்னா ஒரு வெற்றிடத்துல ஒர்க் பண்றது இல்ல. நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க்கர்ஸ், கோ ஒர்க்கர்ஸோட அவங்களோட வேலைகளோடையும் சேர்ந்து பின்னி பிணைஞ்சுதான் இருக்கு. நான் மட்டும் இந்த வேலையை பண்ணா என் கம்பெனி முன்னேறின்னு சொல்ல முடியாது. நம்மளோட ஒர்க்கும் அவங்களோட ஒர்க்கும் பின்னி பிணைஞ்சுதான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொலாபரேட்டிவ் ஒர்க் பண்ணும்போது ஓப்பன் ஆஃபீஸஸ் ஓகே. எஸ், பாட்டம் லைன் என்ன அப்படின்னா நம்ம நிறைய கொலாபரேட்டிவ் ஒர்க் தான் தேவைப்படுது. ஹைப்பர் கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட் இது, நம்ம டீமா சேர்ந்துதான் ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும். அப்படிங்கும்போது ஓப்பன் ஆஃபீஸஸ் ஓகே. பட் நிறைய நீங்க வந்து ஒரு ஃபோக்கஸ்டு ஒர்க்குக்கு போகணும், ஃபோக்கஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணணும். இந்த உங்களுக்கு நிறைய அன்டிஸ்டர்ப்டு ஃபோக்கஸ் தேவைப்படுது அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் டவுன் சைடா இருக்கலாம். ஸோ உங்க ஒர்க்கை பொறுத்து நீங்க டிசைட் பண்ணுங்க. கொலாபரேட்டிவான ஒர்க்ஸ் பண்ணும்போது மட்டும் ஓப்பன் என்விரான்மெண்ட்ல இருங்க. அன்டிஸ்டர்ப்டு ஒர்க் தேவைப்படுது, உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் தேவைப்படுது அப்படின்னா டெஃபினட்டா ஓப்பன் என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணாதீங்க. நீங்க ஒரு தனி என்விரான்மெண்ட், அன்டிஸ்டர்ப்டு என்விரான்மெண்ட், வேற உங்களை யாருமே இன்டரப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற என்விரான்மெண்ட்டுக்கு போயிடுங்க. ஏன்னா அந்த இன்டரப்ட் பண்றது வந்து நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். ஸோ நம்ம 64% மோர் இன்டரப்ட் ஆகிறோம், டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் அப்படிங்கிறது இட் இஸ் a வெரி அலார்மிங் நம்பர் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஒரு மேனேஜரா இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம டீம் வந்து யார் யார் என்னென்ன ஒர்க் பண்றாங்க, என்ன டைப் ஆஃப் ஒர்க் பண்றாங்க, நம்ம என்ன மாதிரி டைப் தேவைப்படுது, என்னோட நீட் என்ன, அந்த பர்சனோட நீட் என்ன, ஸோ இந்த டேட்டாவெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதோட ப்ரொடக்டிவிட்டி காஸ்ட் என்ன. அதாவது இப்ப நான் ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல ஒருத்தனை கொண்டு போய் ஓப்பன் என்விரான்மெண்ட்ல போட்டு அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகிறான் அப்படின்னா அதோட பொட்டன்ஷியல் ப்ரொடக்டிவிட்டி காஸ்ட் என்ன. ஸோ இதுலலாம் நம்ம அவேர்னஸ் கொண்டு வரணும், நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு எஜுகேட் பண்ணணும். எஜுகேட் பண்றதை தாண்டி அவங்களுக்கு வந்து ஹவு டு மேனேஜ் இன்டரப்ஷன்ஸ். ஒரு இன்டரப்ஷன் வருது அப்படின்னா இன்டரப்ஷன்ஸ் டோட்டலா அவாய்ட் பண்றதை தாண்டி அதை மேனேஜ் எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ஒரு சிஸ்டம் அவங்களுக்கு கிரியேட் பண்ணி தரணும். ஸோ என்னன்னா இந்த மாதிரி எஜுகேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டீம் இருக்காங்கன்னா அந்த டீமை வந்து நம்ம ப்ராப்பரா இன்டரப்ஷன்ஸ் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி இந்த இன்டரப்ஷன் அடுத்த தடவை வராம நீங்க பார்க்கலாம் அப்படின்னு எஜுகேட் பண்ணப்போ இந்த 64% இன்டரப்ஷன்ஸ் வந்து 30% மாறுச்சு அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு வந்து என்னன்னா மேஜர் இன்டரப்ஷன்ஸ் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்க்க சொல்றாரு. காமன் சோர்ஸ்ல இருந்து மேஜர் இன்டரப்ஷன்ஸ் எதுல இருந்து வருதுன்னு பார்க்க சொல்றாரு. இந்த மேஜர் இன்டரப்ஷன்ஸ் எதுல இருந்து வருதுங்கிறது பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி சிஸ்டம் கிரியேட் பண்ணும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் ப்ரோக்ராமர்ஸ், அந்த ப்ரோக்ராமர்ஸ் வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் என்ன, இந்த ஃபீச்சர் என்ன, அந்த ஃபீச்சர் என்ன, இந்த ஃபீச்சர் பத்தின கொஸ்டின்ஸ் என்ன, இந்த ஃபீச்சர் இந்த ப்ராடக்ட் பத்தின கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்டரப்ஷன்ஸ் தான் அடிக்கடி வருது. இந்த ஃபீச்சர் என்ன, அந்த ஃபீச்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா ஒரு டூல் கிரியேட் பண்ணி அந்த டூல் என்ன பண்ணும், யார் என்ன ஃபீச்சர் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அது சொல்லிடும். ப்ராடக்ட் ரிலேட்டடா யூஸ்வலா கேட்குற எல்லா கொஸ்டின்ஸையும் அது சொல்லிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது ரிப்பீட்டட் இன்டரப்ஷன்ஸ் நமக்கு வராம இருக்கும், லெஸ் ஃப்ரீக்வெண்டாவும் வரும், லெஸ் காஸ்ட்லி. அதாவது இப்ப என்னன்னா இப்போ ஒரே கொஸ்டின்ஸுக்கும் ஒருத்தன் ஹைலி ப்ரொடக்டிவா வேலை பண்ண வேண்டிய ஒருத்தன் ஒரு ரொட்டீன் யார் வேணா ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டினை வந்து இல்ல அவனால மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும், ஆனா அதையே மல்டிபிள் டைம்ஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கும்போது தட் இஸ் வெரி காஸ்ட்லி. ஏன்னா அவன் ஆக்சுவலி எங்க ஒர்க் பண்ணா அவனுக்கு பயங்கர ரெவென்யூ வருமோ அங்க ஒர்க் பண்றதை விட்டுட்டு ஒரு ரொட்டீன் டாஸ்க்லாம் அவன் எனர்ஜியை போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இது வந்து காஸ்ட்லி அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் பண்ணி ப்ராப்பர் டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம இன்டரப்ஷன்ஸை வந்து லெஸ் ஃப்ரீக்வன்சியாகவும் குறைச்சிருவோம், லெஸ் காஸ்ட்லியாகவும் மாத்திருவோம் அப்படின்றாரு.
யா ஸோ நீங்க வந்து ஓப்பன் ஆஃபீஸ் பிளானை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு குவயட் ஜோனை வந்து உருவாக்குங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இன்டரப்ஷன் இல்லாம ஒர்க் பண்ணுமோ அவங்கெல்லாம் அந்த குவயட் ஜோனுக்கு போய் ஒர்க் பண்ணணும். அந்த குவயட் ஜோன்ல இருக்கும்போது யாரும் யாரையும் ஐ மீன் குவயட் ஜோன்ல இருக்கிற யாரையுமே வந்து நம்ம இன்டரப்ட் பண்ணக்கூடாதுங்கிற ரூலை கொண்டு வரணும். ஸோ இதை பண்ணும்போது ஓப்பன் ஆஃபீஸ்ல வந்து கொஞ்சம் பெட்டரா ஒர்க் பண்ண முடியும். ஒன்று இன்டரப்ஷன்ஸை குறைக்கணும், அதுக்கு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது குவைட் ஜோன் கிரியேட் பண்ணி பீப்புள்லாம் வந்து யார் ஹைப்பர் ஃபோக்கஸ் பண்ணுமோ அவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஸ்பேஸை கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த சாப்டர் விச் இஸ் ஓப்பன் ஆஃபீஸஸ் சாப்டர். இதுக்கப்புறம் கிரியேட்டிங் ஃபோக்கஸ் ரிச்சுவல், அப்புறம் நோட்டீசிங், இந்த 2 டாபிக் இருக்கு. இது இப்ப பார்க்கலாமா, அடுத்த வாரம் பார்த்துக்கலாமா சார்? இன்னும் ஒரு 4 பேஜ் மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் வீக்ங்க. ஆமா, இந்த 6 பேஜ்னாலே 1 hour ஆயிடும். ஸோ 4 பேஜ்னால 1 hour ஆயிடும். எஸ், அப்போ அடுத்து வந்து இது ஒரு கன்க்ளூஷன் மாதிரி கொடுத்துருக்காரு. கிரியேட்டிங் அ ஹைப்பர் ஃபோக்கஸ் ரிச்சுவல். அந்த ரிச்சுவல் எப்படி நம்ம நோட்டீஸ் பண்ணி அவேர்னஸோட இருப்போம், அதுல நம்ம அட்டென்ஷனை எப்படி மேனேஜ் பண்ணலாம், அவ்வளவுதான். எல்லாமே ஒரு பேஜ் டாபிக் தான். ஸோ நெக்ஸ்ட் வீக் இந்த புக் முடிஞ்சிடும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ.